மனுவினுடைய புதல்வர் நபகர், அவருடைய குமாரர் நாபாகர். அந்த நாபாகர் பிரம்மச்சாரியாக இருந்தபொழுது ஒரு குருகுலத்துக்கு சென்று கல்வி பயின்று வந்தார், வித்யாபியாசம் செய்து வந்தார். அவர் தன்னுடைய வித்யாபியாசத்தை முடிப்பதற்கு பல காலமானது. அந்த சமயத்திலே அவருடைய சகோதரர்கள் சொத்துக்களை பிரித்து கொண்டார்கள். அவர்கள் நாபாகருக்கு எந்த பாகத்தையும் வைக்காமல் தமக்குள்ளேயே எல்லா சொத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விட்டார்கள். தன்னுடைய குருகுல வாசம் முடிந்த பின்னாலே நாபாகர் திரும்பி வந்தார். சொத்துக்களையெல்லாம் சகோதரர்களே பங்கிட்டு கொண்டு விட்டார்கள் என்பதை கவனித்தார். அதனால் அவர்களை நோக்கி கேட்டார், என்னுடைய பாகம் எங்கே? பிரம்மச்சாரிக்கு சொத்துக்களிலே பாகம் இல்லை என்பதனாலே அவர்கள் எல்லா சொத்துக்களையும் தங்களுக்குள்ளேயே பிரித்து கொண்டு விட்டார்கள். நாபாகருக்கு எதையும் விட்டு வைக்கவில்லை. எனவே அவர்கள் நாபாகரை பார்த்து கூறினார்கள், உன்னுடைய பாகமா? உன்னுடைய பாகம் நமது தந்தையார் என்று திமிராக பதில் சொல்லிவிட்டார்கள். அதாவது சொத்துக்களெல்லாம் எங்களுடையது, தந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உன்னுடையது என்கின்ற பொருளிலே குதர்க்கமாக பேசினார்கள். இதை கேட்ட தந்தையார் நாபாகரை நோக்கி, இவர்களை நம்பாதே, இவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள். இந்த உலகத்திலே தகப்பனாரையே சொத்துக்களின் ஒரு பாகமாக யாராவது செய்வதுண்டா? அப்படி செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமா? ஆனாலும் இப்படி உனக்கு எந்த சொத்துமே இல்லாமல் போய்விட்டதே என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியை நான் சொல்கின்றேன். அங்கிரசின் கோத்திரத்திலே பிறந்த சில மகரிஷிகள், ஆங்கிரசர்கள், ஒரு சத்திர யாகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த யாகத்திலே 6வது நாளிலே சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள் தெரியாது. தடுமாறுவார்கள். நீ அங்கே சென்று அந்த மந்திரங்களை எல்லாம் நன்றாக எடுத்து உரைத்து சொல்லிக் கொடுத்து அந்த யாகத்தை நல்ல முறையிலே முடித்து வை. அந்த மகரிஷிகளும் உன்னிடத்திலே பிரீத்தி அடைவார்கள். அதனால் அந்த பிரீத்தியினாலே அவர்கள் யாகத்தை முடித்து சொர்க்கம் செல்வதற்கு முன்னாலே யாகத்திற்கு பயன்படுத்தியது போக மிஞ்சி இருக்கின்ற செல்வத்தை உனக்கு அளிப்பார்கள். அதை ஏற்றுக்கொள் என்று அறிவுறுத்தினார். தந்தையார் இவ்வாறு அறிவுரையை கூறியதை ஏற்றுக்கொண்ட நாபாகரும் ஆங்கிரசர்கள் சத்திரயாகம் நடத்தி கொண்டிருந்த இடத்திற்கு சென்றார். அந்த யாகத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு தெரியாத அந்த 6வது நாள் மந்திரங்களை எல்லாம் தானே எடுத்து கூறி உச்சரித்து அந்த யாகத்தை நல்ல முறையிலே பூர்த்தி செய்தார். அதனால் அந்த ரிஷிகள் மனம் உவந்து யாகத்தை முடித்த பின்னாலே அதிலே மிஞ்சிய செல்வத்தை எல்லாம் நாபாகருக்கு அளித்தார்கள். நாபாகரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சமயத்திலே அங்கே ஒரு கருத்த நிறமுள்ள ஒரு மனிதன் வந்தான். அது வேறு யாருமல்ல, ருத்ரன். அங்கே வந்த ருத்ரர் நாபாகரை பார்த்து, இந்த தனம், இந்த செல்வம் உன்னுடையதல்ல, என்னுடையது என்று கூறினார். நாபாகரோ, இல்லை, இதையெல்லாம் அந்த ரிஷிகள் எனக்குத்தான் அளித்தார்கள் என்று எடுத்து கூறினார். எனவே ருத்ரர், இல்லை, உனக்கு விஷயம் தெரியவில்லை, நீ உன்னுடைய பிதாவிடமே செல்வாயாக, உன்னுடைய தந்தையிடம் செல், அவரையே கேள், அவர் சொல்வதையே நாம் இருவருமே ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார். அவ்வாறாகவே நாபாகரும் தன்னுடைய தந்தையிடம் சென்று நடந்ததையெல்லாம் எடுத்து கூறினார். அப்பொழுது தந்தையார், ருத்ரர் கூறுவது உண்மைதான், யாகத்திலே எஞ்சிய செல்வமெல்லாம் ருத்ரரையே சாரும் என்று மகரிஷிகள் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அந்த செல்வமெல்லாம் உன்னுடையது என்று கருத முடியாது, அது ருத்ரருடையது என்று எடுத்து கூறினார். அதனால் தெளிவு பெற்ற நாபாகர் திரும்பவும் ருத்ரனிடமே வந்தார். ருத்ரரை நமஸ்கரித்தார். நான் தவறாக கூறிவிட்டேன், இந்த செல்வம் உங்களுடையதுதான், அவ்வாறாகத்தான் என்னுடைய தந்தையார் எனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று பணிவுடன் எடுத்து சொன்னார். ஆனாலும் இந்த செல்வம் உங்களுடையதே என்ற போதிலும் நான் இப்பொழுது உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், இதை எனக்கு கொடுக்குமாறு கேட்கின்றேன், எனக்கு கொடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். தந்தை மகன் இருவருடைய நடத்தையிலும் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தார் ருத்ரர். அவர் நாபாகரிடம் கூறினார், உன்னுடைய தந்தையார் எந்த விதமான பட்சபாதமும் இல்லாமல் எது தர்மமோ அதை உனக்கு எடுத்து கூறினார். அவர் என்ன கூறினாரோ அதை நீயும் மறைக்காமல் என்னிடம் கூறினாய். தந்தையும் மகனும் ஆகிய நீங்கள் இப்படி தர்மத்தையும் சத்தியத்தையும் பின்பற்றுவது பற்றி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே அதன் காரணமாக இந்த எல்லா செல்வத்தையும் உனக்கே அளிக்கின்றேன் என்று மனமு வந்து கூறினார். இப்படி எஞ்சியிருந்த செல்வத்தை எல்லாம் நாபாகருக்கு கொடுத்துவிட்டு ருத்ரர் தேவர் அங்கிருந்து மறைந்து விட்டார். அப்படிப்பட்ட மேன்மையை உடைய நாபாகருடைய புத்திரர்தான் அம்பரீஷர். அவர் ஒரு மிகச்சிறந்த பாகவதர், நிறைந்த ஞானமும் பகவானிடத்திலே நிறைந்த பக்தியும் உள்ளவர். பொதுவாக பிராமண சாபம் தடுக்க முடியாதது. ஆனாலும் தன்னுடைய பக்தியின் மேன்மையினாலே ஒரு பிராமண சாபத்தையே தடுத்து நிறுத்தியவர் அம்பரீஷர். பிராமண சாபம் அவரிடத்திலே பலிக்கவில்லை. பகவானிடம் பக்தி செய்வதன் மேன்மை அத்தகையது. பகவான்
தன்னை யாராவது நிந்தித்தாலும், தனக்கு யாராவது கெடுதல் செய்தாலும் அதை கூட பொறுத்து கொள்வார். ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதேனும் தீங்கு நேருமாயில் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். அமரவோர் அரங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதியன் தணர்களேனும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் அங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமா நகருடானே என்று இந்த விஷயத்தை பற்றி நன்கு எடுத்து கூறியிருக்கின்றார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். 4 வேதங்களையும் வேதங்களின் 6 அங்கங்களையும் நன்கு கற்று அறிந்து சிறந்த அந்தணராகவே ஒருவர் இருந்தபோதிலும் உன்னுடைய அடியவர்களை பக்தர்களை பழிப்பார் என்றால், அதாவது தீங்கு செய்வார் என்றால், சொற்களாலோ செயல்களாலோ தீங்கு செய்வார் என்றால் அந்த பொழுதிலேயே அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து விடுவார்கள். அந்தணர் என்கின்ற பெருநிலையிலே இருந்து கீழே வழுவி விழுந்து புலையராகி விடுவார் என்கின்றார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். அம்பரீஷரின் கதையே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். அவர் ஒரு சிறந்த பக்த ஞானி. பகவானை தவிர வேறு எதிலுமே விருப்பம் இல்லாதவர். நிறைந்த வைராகியசாலி. பகவானாகிய வாசுதேவரிடத்திலும் அவருடைய பக்தர்களிடத்திலும் அவர் பக்த அம்பரீஷர் பெரும் பக்தி வைத்திருந்தார். அவர் தன்னுடைய எல்லா கரணங்களையுமே பகவான் இடத்திலேயே செலுத்தியவர். தன்னுடைய வாக்கினாலே பகவானுடைய குணங்களையே உச்சரித்தவர். தன்னுடைய கைகளை கோவில்களின், பகவான் குடிகொண்டிருக்கின்ற கோவில்களை சுத்தப்படுத்துவதிலேயே பயன்படுத்தினார். தன்னுடைய காதுகளை பகவானுடைய கதைகளை பற்றி கேட்பதிலேயே, பகவானுடைய கதைகளை கேட்பதிலேயே பக்தியோடு பயன்படுத்தினார். கோயில்களிலே எழுந்தொழிலிருக்கின்ற பகவானையும் தரிசிப்பதற்காகவே தன்னுடைய கண்களை உபயோகப்படுத்தி கொண்டார். தன்னுடைய மூக்கினாலே துளசி தீர்த்தத்தின் வாசனையையே அவர் முகர்ந்தார். பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட உணவையே உட்கொண்டார். நல்ல சிறந்த க்ஷேத்திரங்களுக்கு செல்வதற்காகவே தன்னுடைய கால்களை உபயோகப்படுத்தி கொண்டார். இப்படி அவர் தன்னுடைய அங்கங்களை எப்படி பயன்படுத்தினார் என்று விவரித்து கூறுகின்றது பாகவத புராணம். அப்படிப்பட்ட சிறந்த பாகவதர் அம்பரீஷர். அரசனாகவே இருந்த போதிலும் எதிலுமே அவர் மயங்கிவிடவில்லை. பல முறை சரஸ்வதி நதியின் தீரத்திலே அஸ்வமேத யாகங்களை செய்து பகவானை போற்றினார். அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று நாம் சொல்கின்றோமே, அதன்படி அவருடைய ராஜ்யத்திலே பொதுஜனங்களும் பொதுமக்களும் அவ்வாறாகவே சிறந்த குணங்களை கொண்டிருந்தார்கள். இப்படி பெரும் பக்திமானாக விளங்கிய அம்பரீஷரிடம் பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார், பிரீத்தி அடைந்தார். எதிரிகளிடமிருந்து அவர் தன்னை நல்ல முறையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவர் நன்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவருக்கு கொடுத்தார். சுதர்சனரின் அம்சமான அந்த சக்கரமும் அம்பரீஷ மன்னரை எந்த உபத்திரவும் இல்லாமல் எப்பொழுதும் பாதுகாத்து வந்தது, எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி வந்தது. இப்படியாக காலம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை அம்பரீஷ மன்னர் துவாதசி விரதத்தை ஏற்று அனுஷ்டித்தார். 1 வருட காலம் அந்த விரதத்தை நடத்தினார். அந்த விரதத்தின் முடிவிலே கார்த்திகை மாதத்து துவாதசியிலே யமுனா நதியிலே ஸ்நானம் செய்தார். மதுவனத்திலே பகவானை பூஜித்தார். 1000 குடங்கள் தூய நீரை எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் செய்தார். மகாவிஷ்ணுவையே தியானம் செய்தார். பகவானிடம் பக்தி கொண்டிருந்த பாகவதர்களையும் நல்ல முறையிலே பூஜித்தார். மிக சிறந்த பசுக்களை அவர்களுக்கு தானம் செய்தார். அந்த பசுக்களின் கொம்புகள் தங்கத்தாலே அலங்கரிக்கப்பட்டவை, கால்களோ வெள்ளியினாலே அலங்கரிக்கப்பட்டவை, நல்ல கன்றுகள் உடையவை, நிறைய பால் கொடுக்கக்கூடியவை. இதையெல்லாம் நல்ல முறையிலே செய்து முடித்த பின்னாலே விரதத்தை முடித்து உணவு உட்கொள்ள வேண்டிய வேளையும் வந்தது. அந்த சமயம் வந்தது. அப்பொழுது சரியாக அந்த சமயத்திலே துர்வாச மகரிஷி அங்கே வந்தார். கோபமே உருவான ஒரு சிறு குற்றத்தை கூட பொறுக்க முடியாத துர்வாச ரிஷிதான். அவர்தான் அங்கே வந்தார். அம்பரீஷ மன்னரும் மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்றார். அவரை பூஜித்தார். என்னுடைய விரதம் முடிந்து இப்பொழுது உணவு அருந்தப் போகின்றேன், உணவு ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன், தாங்களும் என்னுடன் உணவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அந்த அழைப்பை துர்வாச முனிவரும் ஏற்றுக்கொண்டார். குளித்துவிட்டு வருவதற்காக யமுனா நதிக்கு சென்றார். அவர் செல்லும் பொழுது துவாதசி முடிவடைகின்ற நேரம். துவாதசி முடிவதற்கு இன்னும் அரை முகூர்த்த நேரம்தான் பாக்கி இருந்தது. அதற்குள்ளே அம்பரீஷ மன்னர் விரதத்தை முடித்து போஜனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், போஜனம் அருந்த வேண்டும். ஆனால் நதிக்கு சென்ற துர்வாசர் திரும்பி வருவதற்கு நேரமாகிக் கொண்டிருந்தது. அதனால் ஒரு பெரிய தர்ம சங்கடத்திலே ஆழ்ந்தார் அம்பரீஷ மன்னர். துவாதசி முடிவதற்குள்ளே தான் போஜனம் செய்ய வேண்டும். அதே சமயம் போஜனம் செய்வதற்காக ஒரு பிராமணரை அழைத்துவிட்டு அவரை விட்டுவிட்டு அவர் வருவதற்கு முன்னால் தான் மட்டுமே அமர்ந்து போஜனம் செய்வதும் அதர்மமாகும், சரியான செயல் இல்லை. என்ன செய்யலாம் என்று தவித்து யோசித்தார். இறுதியிலே அவருக்கு ஒரு வழி புலப்பட்டது. வெறும் நீரை மட்டும், தண்ணீர் மட்டும் சிறிது அருந்தினார்.
நீரின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அது போஜனமாகவும் கருதப்படும், போஜனம் இல்லை என்றும் கருதப்படும். எனவே துவாதசி முடிவதற்குள்ளாகவே தான் அந்த நீரை அருந்துவதன் மூலம் உணவு உட்கொண்டதாகவும் ஆகிவிடும். அதே சமயம் விருந்துக்கு அழைத்த, உணவுக்கு அழைத்த அதிதியை, ஒரு பிராமணரை, மகரிஷியை விட்டுவிட்டு தான் மட்டும் உணவு உட்கொண்ட குற்றமும் தன்னை சாராது என்று முடிவெடுத்தார் அவர். அந்த முடிவின்படியே சிறிது நீரை அருந்தினார். அதன் பிறகு சிறிது நேரத்திலே துர்வாசர் திரும்பி வந்தார். தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே என்ன நடந்தது என்பதை அவர் அறிந்து கொண்டார். வழக்கம் போல மிகவும் கோபம் கொண்டார். இந்த அம்பரீஷ மன்னன் மிகவும் கர்வம் கொண்டவனாக இருக்கின்றான். இவனுக்கு விஷ்ணு பக்தி என்பது சிறிதும் இல்லை. தர்மத்தை மீறி நடந்திருக்கின்றான். எனக்கு பெருத்த அவமரியாதை செய்து நான் வருவதற்கு முன்பே உணவு உட்கொண்டு விட்டான் என்று கோபம் கொண்டார் அவர். தன்னுடைய சடாமுடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி போட்டு அதை ஒரு பிசாசாக ஆக்கி அந்த பிசாசை அம்பரீஷன் மேலே ஏவிவிட்டார் துர்வாசர். இந்த பிசாசும் மன்னனை கொல்வதற்காக அம்பரீஷனிடம் சென்றது. ஆனாலும் அம்பரீஷ மன்னன் பயப்படவில்லை. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தபடியால் அவர் சிறிதும் அச்சம் கொள்ளவில்லை, பயப்படாமல் நின்றார். ஆனால் மகாவிஷ்ணு அம்பரீஷருக்கு அளித்திருந்தாரே சுதர்சன சக்கரம், அவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய இடத்திலே இருந்து கிளம்பி சுதர்சனர் அந்த பிசாசின் மேலே பாய்ந்து அந்த பிசாசை கொன்றார். அதன் பிறகு துர்வாசரை நோக்கி துர்வாசரின் பக்கம் வரத் தொடங்கியது அந்த சக்கரம். துர்வாச மகரிஷி மிகவும் பயந்து போனார். தான் அம்பரீஷனை கொல்வதற்காக அனுப்பிய பிசாசே அழிந்து போனது. அதை தவிர இப்பொழுது தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது என்று அவர் மிகவும் பயந்தார். ஓட ஆரம்பித்தார். ஓடினார், ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் எங்கே ஓடினாலும் அந்த சுதர்சன சக்கரம் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இப்படி ஓடி ஓடி பிரம்மதேவருடைய சத்தியலோகத்தை அடைந்தார் துர்வாசர். பிரம்மதேவரே, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கதறினார். ஆனால் பிரம்மதேவரோ, என்னுடைய வாழ்க்கையே 2 பிரார்த்தங்கள் கொண்டது. அந்த காலத்தின் முடிவிலே பகவானுடைய ஆக்ஞையினாலே என்னுடைய உலகமும் நாசமாகி விடுகின்றது. அப்படிப்பட்ட பகவானுடைய பக்தர்களுக்கு யார் அபராதம் செய்கின்றார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்கு என்னிடம் சக்தி இல்லை என்று கையை விரித்து விட்டார். துர்வாசர் மீண்டும் ஓடினார். இப்பொழுது கைலாசத்துக்கு சென்று பரமசிவனை சரணம் என்று அடைந்தார். ஆனால் சிவனாரும் கைவிரித்து விட்டார். மகரிஷியான துர்வாசரே, உங்களை காப்பாற்ற என்னால் முடியாது. நீங்கள் நேரே மகாவிஷ்ணுவிடமே செல்லுங்கள், அவரையே சரணம் என்று அவரையே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார். எனவே அதன் பிறகு அங்கிருந்து வைகுண்டத்திற்கு ஓடிப்போனார் துர்வாசர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பலவாறாக துதித்தார். என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கதறினார். என்னுடைய பக்தர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு எந்தவிதமான பிராயச்சித்தமும் கிடையாது என்று சொல்லிவிடாதீர்கள், காப்பாற்றுங்கள் என்று ஸ்ரீமன் நாராயணனையே சரணம் அடைந்து புலம்பி தள்ளினார். ஆனால் பகவானோ, மகரிஷியே, நான் என்னுடைய பக்தர்களுக்கு வசப்பட்டு இருக்கின்றேன். நான் சுதந்திரமானவனாக இல்லை. எனக்கென்று தனி விருப்பம், தனி சக்தி என்று எதுவுமே கிடையாது. என்னுடைய பக்தர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதுதான் என்னுடைய விருப்பமும். எல்லோரையும், எல்லாவற்றையும் விட என்னுடைய பக்தர்களே எனக்கு மிக மிக மேலானவர்கள். நான் அவர்களை ஆசிரியத்திருக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் வேறு எதிலையுமே ஆசைப்படாமல், எதிலுமே கவனம் வைக்காமல் என்னையே சரணம் என்று, என்னையே பரமகதி என்று நினைத்து கொண்டு எனக்கு பூஜை செய்கின்றார்கள், என்னுடைய பக்தர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. எனவே ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. நீங்கள் யாருக்கு குற்றம் இழைத்தீர்களோ அந்த அம்பரீஷ மன்னனையே சென்று சேருங்கள், அவரையே சரணம் என்று அடையுங்கள். உங்களை காப்பாற்றும்படி அவரையே வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். அவரை, அம்பரீஷரை சமாதானப்படுத்துங்கள். கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு க்ஷேமமே உண்டாகும் என்று அறிவுறுத்தி அனுகிரகம் செய்தார் பகவான். இப்படி எல்லா உலகங்களுக்கும் ஓடிச் சென்று, ஆனால் தன்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை என்பதை கண்டுகொண்டு மீண்டும் அம்பரீஷரிடமே திரும்பி வந்தார் துர்வாசர். மிகுந்த பயத்தோடும் துயரத்தோடும் அம்பரீஷ மன்னரின் கால்களையே பிடித்து கொண்டார். மனத்திலே எந்த விதமான வெறுப்பு உணர்வும் கோபமும் இல்லாமல் அம்பரீஷ மன்னர் துர்வாசரிடம் பெரும் கருணை கொண்டார். சுதர்சன சக்கரத்திடமே பிரார்த்தித்தார். 1000 முனைகளை கொண்ட சுதர்சனரே, தங்களுக்கு நமஸ்காரம். தங்களை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த பிராமணருக்கு நல்லதையே செய்யுங்கள். தங்களை நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கின்றேன் என்று வினயமாக பிரார்த்தனை செய்தார். சக்கரத்தாழ்வாரை துதித்தார். பகவான் அசுரர்களை கொல்வதற்காக தங்களை பிரயோகிக்கின்றார். தாங்களும்
துஷ்டர்களான அசுரர்களை கொன்று இந்த எல்லா உலகங்களுக்கும் க்ஷேமத்தை செய்கின்றீர்கள். அப்படி தாங்கள் துஷ்டர்களை கொல்கின்றீர்கள். இந்த பிராமணரை கொல்ல வேண்டாம். துர்வாச மகரிஷியாகிய இந்த பிராமணரின் துக்கம் மறையட்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுதர்சனரும் அந்த மன்னர் அம்பரீஷ மன்னர் வேண்டிக் கொண்டபடியே சாந்தமடைந்தார். கோபத்தை விடுத்தார். துர்வாசரை கொல்லாமல் விட்டார். துர்வாசர் நிம்மதி அடைந்தார். ஒரு சிறந்த பக்தனின் சக்தியைக் கண்டு அவர் ஆச்சரியமடைந்தார். அம்பரீஷ மன்னரை ஆசீர்வதித்தார். பகவத் பக்தர்களுடைய மகிமையை இப்பொழுது நான் கண்கூடாக கண்டு கொண்டேன். மன்னா, நான் தங்களுக்கு குற்றம் செய்திருந்தேன். ஆனாலும் என் மீது பெரும் கருணை கொண்டு என்னை அனுகிரகித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த குணம் மிக மிக மேலானதாகும் என்று போற்றினார். அதன் பிறகு அரசனும் துர்வாச மகரிஷியும் உணவு உட்கொண்டார்கள். இதிலே ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், துர்வாசர் இப்படி எல்லா உலகங்களுக்கும் போய் தனக்கு வேறு எந்த கதியுமே இல்லை என்று புரிந்து கொண்டு திரும்பி அம்பரீஷிடம் வருவதற்கு 1 வருடம் ஆகிவிட்டது. அந்த 1 வருடமும் அம்பரீஷ மன்னர் வெறும் நீரையே உட்கொண்டு உயிர் வாழ்ந்திருந்தார். அந்த மன்னரின் அப்படிப்பட்ட மேன்மையை மிகவும் சிலாகித்து பாராட்டினார் துர்வாச மகரிஷி. அம்பரீஷரை நோக்கி, நான் தங்களிடம் மிகவும் பிரீத்தி அடைந்தேன். இப்படிப்பட்ட சத்குணங்களை கொண்ட தங்களிடம் நான் பேசியதாலும் தங்களை பார்த்ததாலும் நான் அனுகிரகிக்கப்பட்டவனாகவே ஆகின்றேன். தாங்கள் மிகவும் கீர்த்தி புகழ் வாய்ந்தவர். தங்களுடைய இந்த கீர்த்தியை பூமியிலே இருக்கின்ற எல்லா மக்களும் தேவர்களும் கூட கானம் செய்து பாராட்டுவார்கள் என்றும் கூறினார். அதன் பிறகு மகரிஷி அம்பரீஷ மன்னரிடம் விடை பெற்று கொண்டு சென்றார். இப்படி 1 வருட காலம் மகரிஷிக்காக காத்திருந்தார் அம்பரீஷ மன்னர். அதன் பிறகு மகரிஷிக்கு துர்வாச மகரிஷிக்கு போஜனம் செய்வித்து எஞ்சியதை, அதிலே மிஞ்சியதை தான் உட்கொண்டார். இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் அவர் சிறிதும் கர்வத்தை அடையவில்லை. தன் மூலமாக வெளிப்பட்ட இந்த மாபெரும் மகிமை பகவானுடையதே என்று நினைத்தார். அதன் பிறகும் எந்த விதத்திலும் அகம்பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வழக்கம் போல தன்னுடைய எல்லா ஸ்வதர்மங்களையும் நன்றாக அனுஷ்டித்தார் அம்பரீஷ மன்னர். எல்லா சத்கர்மங்களையும் நன்கு செய்து அவற்றையெல்லாம் பகவானுக்கே அர்ப்பணித்தார் அந்த மன்னர். அதற்கு முன்பும் பின்பும் பகவானை தவிர வேறு எதையுமே அவர் விரும்பவில்லை. பிரம்மலோகத்தை கூட அவர் விரும்பவில்லை. இந்த உலகத்திலே கிடைக்கின்ற சகல சுகங்களையும் சொர்க்கத்தையும் கூட அவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. இவ்வாறாக மிக சிறந்த முறையிலே வாழ்ந்த அந்த அம்பரீஷ மன்னர் தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னை போன்றே சகல நல்ல குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்த தன்னுடைய புத்திரர்களிடையே இந்த ராஜ்யத்தை ஒப்புவித்துவிட்டு பகவானிடத்திலே முழுவதுமாக தன்னுடைய மனத்தை செலுத்துவதற்காக வனத்துக்கு சென்றார். அங்கே பகவானையே தியானித்தார். எல்லா கர்ப்ப பந்தங்களையும் போக்கிக் கொண்டார். இவ்வாறாக அம்பரீஷருடைய கதையை பரீட்சித்து மன்னரிடம் எடுத்து கூறிய சுக மகரிஷி மிக்க பெருமையுடைய சிறந்த பாகவதராகிய அம்பரீஷரின் கதையை படிப்பவரும் அவரை பற்றி அவருடைய நற்செயல்களை பற்றி மனத்திலே தியானிப்பவர்களும் பகவானிடத்திலே நல்ல பக்தியை அடைவார்கள் என்றும் எடுத்து கூறினார். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.